என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தேதியில எல்லாமே தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோல். ஆதவர்ஜனா தான் சாட்சி. அவர் தான் சொல்றாரு, இனிமேல் எங்க அண்ணா அப்படியே பம்பரமா சுத்துவாரு. எப்படி சுத்துவாரு? பம்பரமா சுத்துவாருனாரு. இப்ப ஒரு பம்பரமா எப்படி சுத்துறாரா, இல்ல பம்பரத்துக்கு ஜாட்டி பிச்சு ஓர வச்சுட்டா பம்பரம் எப்படி சாஞ்சுக்கின்னு இருக்குமா அப்படின்றது இப்ப தெரிஞ்சு போயிடும். பனையூர்லயே பம்பரம் இருக்க போதா, இல்ல பம்பரம் எல்லா இடமும் சுத்தி சுத்தி வரப்போதான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இனிமேல் நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கணக்கு சொல்றேன். ஒரு 200 தொகுதி சுத்தி வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 தொகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி, ஒரு நாளைக்கு 4 தொகுதி சுத்தினா கூட 120 தொகுதி தான் அவர் கவர் பண்ண முடியும். பாதி தமிழ்நாட, அதுவும் 4 தொகுதி போற முகமா அது. அவ்வளோ வெயில கஷ்டப்படுற ஆளா அவரை பார்த்தா அப்படியா தெரியுது நமக்கு.